டெப்த் ஆஃப் ஹிஸ் விஸ்டம் 1000. பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், அவருடைய ஞானம் எவ்வளவு ஆழமானவைகள். அந்த வசனத்திலிருந்து தான் தேவனுடைய ஆவியானவர் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். அது என்ன தலைப்பு? அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் 1000 வெளிப்பாடுகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு 33வது ரெவலேஷன், இளைப்பாறும் இருதயம் 3. இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுகிற இருதயத்தை கொடுத்தருள போகிறார். ரைட்? ஏனென்றால் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்குது. அருமையானவர்களே, பாருங்கள், தேவன் தருகிற இளைப்பாறுதல் சூழ்நிலைகள் அடிப்படையில் அல்ல. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் தருகிற இளைப்பாறுதல் அல்லது தேவன் தருகிற சமாதானம் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். சூழ்நிலைகள் அடிப்படையில் அல்ல. எதின் அடிப்படையில் இருக்கிறது? கிருபையின் அடிப்படையில் இருக்கிறது. அதை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அனுபவிக்க உங்கள் இருதய நிலைமை அல்லது உங்களுடைய சிந்தை மிக மிக முக்கியம். பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன? அது எப்பொழுதும் ரெஸ்டில் இருக்கும். அந்த கிறிஸ்து என்ன சொல்லி நம்மை அழைத்தார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் unto you rest என்று சொன்னார் பாருங்க. அந்த ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாகவே தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, இருதய இளைப்பாறுதலை நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். திரும்பவும் சொல்லட்டுமா? உங்கள் இருதயத்தில் ஒரு ரெஸ்ட்டை தேவன் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறாரு. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே உங்களுடைய ஆவி மனுஷனிலே அந்த இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். அவைகளை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அவரவர்களுடைய பொறுப்பு. வசனம் வாசிக்கிறேன். அங்கே நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். The book of Proverbs chapter 4 verse 23 I shall read for you. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. which is our responsibility? எல்லா காவலோடும் இருதய சமாதானத்தை, இருதய இளைப்பாறுதலை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. இன்றைக்கு வாஸ்ட் மெஜாரிட்டி அதை காத்து கொள்ளாததுனால அந்த ஜீவ ஊற்று என்ன ஊற்றாக மாறிவிட்டது? மரண ஊற்றாக மாறிவிட்டது. ஜீவ ஊற்று என்றால் என்ன தெரியுமா? ஒரு ரெஸ்ட் இருக்கும். மரண ஊற்றுன்னா என்ன தெரியுமா? இட் இஸ் அன்ரெஸ்ட். எப்பவுமே ஒரு டென்ஷன். ஈஸியாக மூட் அவுட் ஆயிடுவாங்க, எதுக்குமே இரிட்டேட் ஆயிடுவாங்க. அங்கே ஒரு செட்டில்மெண்ட்டே இருக்காது, எப்பொழுதும் ஒரு பதஷ்டம். யார் பதறுவார்கள்? விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போ அவிசுவாசிக்கிறவர்கள் பதறுவார்கள். அப்போ யார் அவிசுவாசிக்கிறார்கள்? யாராலே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியவில்லை? சத்தியத்தை சரியாக அறியாதவர்களாலே. அருமையானவர்களே, மிக முக்கியமான ஒரு நிஜத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறார்? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதனிடத்திலிருந்து ஊற்று உண்டாகுது, ஜீவன் தருகிற ஊற்று உண்டாகுது. நீங்கள் அந்த ஊற்றில் குப்பையை போட்டீங்கன்னு வைங்க, மரணம் தானே ஊற்றாக வரும், தோல்விதான ஊற்றாக வரும், கவலை கண்ணீர் தானங்க ஊற்றாக வரும். இன்றைக்கி 90% கிறிஸ்தவனுடைய நிலைமை அப்படித்தானே இருக்குது. ஏன்? அதை காத்துக்கொள்ள தெரியவில்லை, ப்ரொடெக்ட் பண்ண தெரியல. உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தக்கூடிய பிரசங்கங்கள் உங்கள் ஜீவ ஊற்றை மரண ஊற்றாக மாற்றிவிட்டது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க, ரொம்ப முக்கியங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. என்ன எழுதி வைத்துக் கொள்ளணும்? உங்கள் தோல்விக்கெல்லாம் காரணம் உங்களுடைய இருதயத்திலிருந்து மரணம் ஊற்றெடுத்து கொண்டு இருக்கிறது. அதற்கு காரணம் நீங்கள் மரண செய்தியை கேட்குறீங்க. சில உதாரணங்களை சொல்லும்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
பலர் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு சொல்கிறீங்க, ஐயா நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஐயா, என் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த ஊழியக்காருடைய பிரசங்கத்தை இத்தனை வருஷம் கேட்டேன், எம்டி ஜெகனுடைய பிரசங்கத்தை இத்தனை வருஷம் கேட்டேன், விசுவாசத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டாரு, ஒரே பயம் காட்டுகிறது. நோ ரெஸ்ட் அட் ஆல். இருதயத்தில் இளைப்பாறுதல் இல்லை. இருக்கிறதையும் இழந்து விட்டீர்கள், இன்னும் இழந்து விடுவீர்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இயேசுவோடு சேர்ந்து நானும் சொல்லிடுறேன், ஐயா உங்கள் இருதயமாகிய ஜீவ ஊற்றை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. அது ஒரு சாத்தியமானது. இயேசு கிறிஸ்து காத்து கொண்டாருங்க, பவுல் காத்து கொண்டான், பேதுரு காத்து கொண்டான், ஜோசப் காத்து கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய இருதயமாகிய ஜீவ ஊற்றிலிருந்து, இந்த நாளிலிருந்து என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா, அதிலிருந்து ஜீவன் ஊற்றாக வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் மாயமில்லை, மந்திரமில்லை, நீங்கள் சரியான சத்தியத்தை அறிகிறீர்கள், அவ்வளவுதான். ஆமென். பாருங்கள், ஜீவ ஊற்றுன்னா என்ன தெரியுமா? தைரியம், தைரியம், ஒரு ரெஸ்ட்டு, வேற என்னது? ரம்மியம், செழிப்பு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். நீங்கள் உங்களுடைய இருதயத்தை இளைப்பாற பண்ணுவீர்கள் என்றால் இவை எல்லாம் ஊற்றாக வந்து கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து கூட அதை சொன்னார், உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். அதுதான் காட்ஸ் டிசைன். பிசாசுடைய டிசைன் என்ன? உங்களுடைய உள்ளத்திலிருந்து என்ன தண்ணீர் வரணும்? மரண தண்ணீர் வரணும். 90% விசுவாசிகள் இதை குறித்து நாலேஜ் இல்லாததுனால நடுத்தருவில் நிற்கிறார்கள். நீங்கள் அப்படி நிற்காதீங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இருதயம் என்பது ஒரு நல்ல நிலங்க, சரிங்களா? அது ஒரு நிலம் மாதிரி. எந்த விதையை போட்டாலும் முளைக்கும், எந்த களையை விதைச்சாலும் முளைக்கும். விதைக்கிறது யாரு? பிரசங்கிமார்கள். உங்களுடைய இதயமாகிய நிலத்தில் விதையை விதைக்கிறவர்கள் பிரசங்கிமார்கள். அதில் வாஸ்ட் மெஜாரிட்டி, மிக பெரும்பாலான பிரசங்கிமார்கள் களையைத்தான் விதைக்கிறார்கள். ஆகையினால்தான் தேவனுடைய சரீரமாகிய சபையில் முக்காவாசி விசுவாசிகள் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவில் நிற்கிறாங்களே. நீங்கள் அப்படி நிற்காதீங்க. குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது போல நான் சொல்லிக் கொடுக்குறேன், ரைட்? ஒரு கமிட் பண்ணுங்க. என்னுடைய இருதயமாகிய நிலத்தில் அவிசுவாச விதை விழாமல் நான் பார்த்து கொள்ளுவேன் என்று நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுங்க அருமையானவர்களே. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்களேன், அவங்க என்ன களையை விதைக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அந்த களைகள் உங்களுக்கு அவிசுவாசத்தை தருகிறது அல்லவா? எதெல்லாம் களை? தேவன் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். வசனம் எப்படி இருக்கிறாரு? தேவன் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார் என்றும் வசனம் இருக்கு. தேவன் அன்பாக மட்டும்தான் இருக்கிறார் என்றும் வசனம் இருக்கு. பழைய ஏற்பாட்டை எப்படி இருக்கு? தேவன் எரிச்சல் உள்ள தேவன் என்று. 1 யோவானில் என்ன எழுதுறாரு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். எந்த விதையை விதைக்கிறீர்களோ அது முளைத்து, அருமையானவர்களே, நல்ல விதையானது உங்களுடைய இருதயத்தில் இளைப்பாறுதலை தரும். களை என்ன செய்யும்? உங்கள் இளைப்பாறுதலை திருடிவிடும். இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்லுது அருமையானவர்களே? அவர் தண்டியாமல் விடார், தண்டியாமல் விடார். அதே வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுதுமே வாஸ்ட் மெஜாரிட்டி எதைத்தான் எடுப்பார்கள்? துர்ச்செய்தியை தான் எடுப்பார்கள். இது இன்றைக்கு உள்ள பிரச்சனை மாத்திரமல்ல. வனாந்தரத்தில் அந்த பயணத்தில் 10 பேர் சொன்ன துர்ச்செய்தியை தான் 99.999% எடுத்தாங்க. இன்றைய மதமும் அப்படித்தான் இருக்கிறது.
ஹல்லேலூயா. உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சரிங்களா? உங்களை தேவன் சோதிப்பார். மரண வசனம். ஜீவ வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. எதை எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? உங்கள் பாஸ்டர் எதை எடுத்துக்கொள்ளுகிறார்? துர்ச்செய்தியை தான் போதிக்கிறீங்க. நானும் அப்படித்தான் இருந்தேங்க. எல்லாரும் ஒரே படகுல தான் போனோம். எல்லாத்தையும் இழந்துட்டோம். மானம், மரியாதை, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் எல்லாத்தையும் இழந்துட்டோம். தேங்க் காட். சத்தியத்தை சரியாக போதிக்கிற ஆண்ட்ரூ ஓமக் எங்கள் வாழ்க்கையில் வந்தாருங்க. எல்லாமே தலை நேராயிற்று. எல்லாமே எப்படி ஆயிற்று? ஒரு இளைப்பாறுதலை நாங்கள் பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிறோம். நானும் என் வீட்டாரும் என்னுடைய சபையாரும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த இன்பமயமான இளைப்பாறுதலை நாங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் இப்பொழுது நான் யாருடைய இருதயத்திலும் களையை விதைக்கிறதில்லை. அந்த ஊற்று, ஜீவ ஊற்று என்ன செய்யுதுன்னா எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது, விசுவாசத்தை தருகிறது. அந்த விசுவாசம் எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளை இழுத்து கொண்டு வருது. அது என்ன எல்லா நன்மை? ஒரு ரெஸ்ட்டு, ஒரு பீஸ், ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல், ஒரு சந்தோஷம், ஒரு மனரம்யம். ஹல்லேலூயா. ஐயா, இவைகள் இருந்தால் போதும், சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். எதை போதிப்பார்கள்? சஞ்சலமும் தவிப்பும் உண்டு. அல்லது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். என்னைக்கு ஓடி போகும்? அருமையானவர்களே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்பது பழைய ஏற்பாடு. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிவிட்டன என்பது புதிய ஏற்பாடு. இதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்களுடைய இருதயத்தில் ஒரு ரெஸ்ட்டை என்ஜாய் பண்ணுவீங்க. என்ன சொல்லி நம்முடைய நாதன் நம்மை அழைத்தார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு உபத்திரவம் தருவேன். அப்படியா சொன்னார்? நான் உங்களுக்கு துன்பம் தருவேன். அப்படியா சொன்னார்? நான் உங்களுக்கு வியாதி தருவேன். அப்படியா சொன்னார்? ஆனால் அப்படித்தானே நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். மாறாக என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இந்த நாளில் அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே, என்னுடைய பிள்ளைகள் இந்த நாளிலிருந்து நீர் அனுபவிக்கிற அந்த ரெஸ்ட், த டிவைன் ரெஸ்ட், I release divine rest upon all my viewers. என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேர் மேலும் அந்த இன்பமயமான இளைப்பாறுதலை நான் கட்டவிழ்க்கிறேன். நான் கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பிள்ளைகள் இளைப்பாறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.